ஹலோ ஆல், வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 200 கிராம் அளவு சென்னா எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். மினிமம் 8 ஹவர்ஸாவது இது நல்லா சோக் ஆகி இருக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அது தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ், சோம்பு, பிரிஞ்சி இலை ஒன்று, அது பெரிய பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கி வரணும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து நாம் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்ல சாஃப்டாக நமக்கு வதங்கி வரணும். நல்ல தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி அளவு புதினா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்துக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ நம்ம அடுத்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவை இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நாம் ஊற வச்சுருக்க சென்னாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சென்னாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ இந்த சென்னா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த சென்னாலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வேகும்போது அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நாம் விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 3 விசில் லோ ஃப்ளேம்லேயும் விட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ அடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அதை நல்லா பீட்டர்லனா மிக்சிலனா நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சென்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் பீட் பண்ணி வச்சுருக்க அந்த தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் கண்டிப்பாக கட்டி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, சென்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ராணிஸ் கஃபே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.